ஏய், நீ ஒரு அப்பன்டா. உன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குது. அவளை கண்ணால பார்க்கணும்னு கூட உனக்கு தோணலையா? ஒரு ஆபத்துனா கூட வந்து நிக்கணும்னு தோணல? டேய், அம்மா இல்லாத புள்ளைக்கு அப்பா தாண்டா அம்மா அப்பா எல்லாமே. 2 பொறுப்பை சுமந்துட்டு இருக்க நீ இப்படி குடிச்சு குடிச்சு சை, எவ்வளோ சொன்னாலும் கொஞ்சம் விட்டுருந்தா உன் புள்ளை நேரம் உசுரோடே இருந்திருக்க மாட்டாடா. அண்ணி நம்மளை விட்டு போன மாதிரி பாப்பாவும் விட்டு போயிருப்பான். கனி பாரா கனி, என் கண்மணி, என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிரு. அப்பா அப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நான் தப்பு பண்ணிட்டேன் பாப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். கனே, ஏய் கனே, கனே, என் தங்கமே. டேய் ராகவா, நான் உன்னை பழைய ராகவனா பார்க்கணும்டா. திருந்தி தொலைடா, திருந்தி தொலை. அப்பா இல்லப்பா, திருந்திட்டப்பா. ஒன்ன யோசிச்சு பாரு. எந்திரி. அப்பா குடிக்க மாட்டேன். நான் பண்ண தப்பால என் புள்ள உசுரே போயிருக்கோம்ப்பா. இல்லப்பா, இனிமே என் வாழ்க்கை என் கண்மணிக்காக தான், என் குட்டி கண்மணிக்காக தான். இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்ப்பா, எந்த தப்பு பண்ண மாட்டேன். என்னடா இது திருத்திட்டேன்றான்? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கனி, அப்பாவை மன்னிச்சிடுறா, மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. அப்பா அழாதீங்கப்பா. நீங்க குடிக்காம ரவுடி மாதிரி தாத்தா மாதிரி இருந்தாலே போதும்பா. இல்லடா, நானுமே குடிக்கவே மாட்டேன். சத்தியமா குடிக்கவே மாட்டேன்டா குட்டி. இந்த என்ன எல்லாம் அமைதியா இருக்காங்க? இந்த பாப்பாட்ட சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? பாப்பா, ம், சித்திகிட்ட சொல்லி எனக்கும் உன்கிட்ட சொல்லு. ம். இந்தடா. ஆ, வீரா, ம் இந்த ரவுடி பாவம், அவனுக்கும் ஓட்டணுமா? ம் அஸ்கில சொல்ல சொன்னா மைக்கு வச்சா சொல்ற. ஏண்டி, எனக்கு இன்னொரு தோசை வேணும் தானே கேட்டேன். நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு போட்டு கொடுக்குற?
திருட்டு பயவுள்ள அவகிட்ட போய் காதல சொல்லுன்னு பார்த்தா தண்டோரா போட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுச்சே. 1000 இருந்தாலும் அந்த குடும்பத்தோட ஜீனி இவளுக்குள்ளே இருக்குல்ல. அப்பா நீங்களும் சாப்பிடுங்க வாங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா இப்பவே சாப்பிடணும். காட்டு. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. வீரா சாப்பிட்டு இதோட விளையாடலாமா? எல்லாமே சூப்பரா இருக்கு. சாம்பார் ஊத்துமா? குடுப்பா. அத்த அத்த வரேன் வரேன் வரேன். என்னடா? ராகவங்க இங்க தாண்டா எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான். ஏன் என்னாச்சு? என்ன? என்னாச்சு வலிமா? என்ன கூப்பிட்டான். என்னடான்னு கேட்டா ராகவன் எங்கன்னு கேட்டான். இங்கதான் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான்னு சொன்னா ஏதோ யோசிச்சான். அப்புறம் எதுவுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு உள்ள போயிட்டான். காராவள்ளி ம்? ஏதாவது இல்ல விஷயமா? மாமா, ராகவன் மாமாவை தேடிக்கிட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லையே. வள்ளி இப்பதானே சத்தியம் பண்ணா. ஓ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானா அவன்? மாமா, ராகவன் மாமா இப்பதானே கனியோட தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாரு. அதுக்குள்ள எப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டாரு மாமா. நம்ம மிலிட்ரி முத்து சித்தப்பா இருக்கார்ல, அவர் கொண்டு வந்தது தான் இது. மிலிட்ரி சரக்கு சும்மா ஒரு கட்டிங் போட்டாலே குப்புன்னு ஏறும். உட்காருண்ணே. டேய் சத்தியமா நான் குடிக்கிறது இல்லடா. என்னண்ணே, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் டப்புன்னு திருந்திட்டா கவர்மெண்ட்டுக்கு எப்படி வருமானம் வரும்? உன்னை பார்க்க வச்சுட்டு குடிச்சா எனக்கு வயிறு வலிக்கும்ண்ணே. டேய் நான் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ குடி. சரி ஓகே. கண்மணி, நீ என்னை விட்டு போயிட்டேங்கிற கவலையில நான் ரொம்ப தப்பா இருந்துட்டேன். நமக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதை நான் தான் பொறுப்பா வளர்க்கணுங்கிற நினைப்பு எனக்கு இல்லாம போச்சு. கண்மணி, இந்த நிமிஷத்துல இருந்து நான் முழுசா மாற போறேன். இல்ல, நான் மாறிட்டேன்.